டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக யோசிக்கும் போது எல்ஐசிலேருந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வரும். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் எல்ஐசிலேருந்து 4 டேர்ம் பிளான்ஸ் எடுத்து அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எந்த மாதிரி இருக்குது, அதில் இருக்கிற குறைகள் நிறைகள், பர்டிகுலர்லி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும், ப்ரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்குது பிரைவேட் பிளேஸ் கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்கள் ராகுல். வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ, கம்ப்ளைண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை அவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க. இண்டஸ்ட்ரியல் அவரேஜை விட நல்லா பண்றாங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அண்ட் இவங்களோட சால்வென்சி ரேஷியோ 2 அப்படிங்கிறது ஜெனரலா 1.5 ரெக்யர்மெண்ட், அதாவது ₹1 டெப்ட்டுக்கு அவங்க கையில எவ்வளவு அசெட் இருக்கு அப்படிங்கிற இந்த மெஷர்மெண்ட் 2 வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல வேல்யூ. எல்ஐசில இருந்து 4 டேர்ம் பிளான்ஸ் எடுத்திருக்கிறோம். நியூ டெக் டேர்ம், யுவா டேர்ம், நியூ ஜீவன் அமர் அண்ட் நியூ டெக் டேர்ம் அப்படிங்கிற 4 ப்ராடக்ட்ஸ். இந்த 4 ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்ட்ல மினிமம் சம் அஷ்யூர்ட் 50 lakh கொடுக்கலாம். அதை விட கம்மியாக உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் வேணும்னா நியூ ஜீவன் அமர் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 25 lakh ரூபியிலேருந்து உங்களுக்கு கவர் கிடைக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது. ஸோ பேசிக்காக டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருக்கணும், 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு இன்கம் இருக்கணும் அண்ட் இன்கம்கான ப்ரூஃப் இருக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா 3 year ITR ஃபைல் பண்ணியிருக்கணும். இல்லை நீங்கள் சேலரிடாக இருக்கீங்கன்னா சேலரி ஸ்லிப் கேட்பாங்க அண்ட் ஆல்சோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மினிமமாக ஒரு டிப்ளமா முடிச்சிருக்கணும் அண்ட் உங்களுக்கு இன்கம் ஒரு 3 lakh ரூபி மேலே இருந்தால் டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிறது. இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ரெக்யர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். யாருக்காச்சும் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை கன்சல்டிங் தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கீங்க. எங்கிட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான டீம் இருக்கு. 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் எங்கள் சைடு நாங்கள் கொடுப்போம். ஆல்ரெடி எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அண்ட் மேக்ஸிமம் லைஃப் கவரை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசிஸில் டிஜிடெக்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு 5 crore வரைக்கும் கவர் கொடுக்குறாங்க. மற்ற 3லையுமே நீங்கள் அன்லிமிட்டடான கவர் எடுத்துக்கலாம். பட் உங்களோட இன்கம் அண்ட் ஏஜை பொறுத்து அது கேப் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பாலிசிகளோட என்ட்ரி ஆகணும் அப்படின்னா இந்த 4 பாலிசிலையுமே நீங்கள் 18 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் டிஜி டேர்ம் அண்ட் யுவா டேர்மை பொறுத்த வரைக்கும் 45 வயசுக்கு மேக்ஸிமம் லிமிட். அது தாண்டிட்டீங்க அந்த பாலிசி படி வர முடியாது. நியூ ஜீவன் அமர் அண்ட் நியூ டெக் டேர்ம் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் ரெண்டுலையுமே 65 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 65 வயசுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா இந்த பாலிசி ரெண்டுலேயே நீங்கள் என்ட்ரி ஆக முடியாது. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோம் இல்லையா, 18 to 45, 18 to 65. ஸோ இந்த ஏஜுக்குள்ளாடி இந்த பாலிசிக்குள்ளாடி நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டீங்க. பட் எத்தனை வயசு வரைக்கும் மேக்ஸிமம் லைஃப் கவர் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஜி டேர்ம் யுவா டேர்ம் பொறுத்த வரைக்கும் 75 வயசு வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் கவர் எடுத்துக்கலாம். நியூ ஜீவன் அமர் நியூ டெக் டேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் 85 ஏஜ் வரைக்கும் நீங்கள் கவர் எடுத்துக்கலாம். ப்ரீமியம் டேர்மை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் எந்த வயசுக்குள்ள நீங்கள் என்ட்ரி ஆகலாம், மேக்ஸிமம் எவ்வளோ கவர் எடுக்க முடியும், எத்தனை வயசு வரைக்கும் கவரேஜ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த கவருக்கான ப்ரீமியத்தை எத்தனை வருஷத்தில் நீங்கள் கட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெகுலர் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் 4லையுமே வந்துடுது. ஸோ இது ஜெனரலாக அட்வைசபிள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ரெகுலர் பே போகலாம். இது எப்படின்னா, நீங்கள் கவர் 85 வயசு வரைக்கும் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட 85வது வயசு வரைக்கும் நீங்கள் வருஷம் ஒரு ப்ரீமியமாக கான்ஸ்டண்ட்டாக கட்டிகிட்டே இருப்பீங்க. அந்த ப்ரீமியம் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதான் ரெகுலர் பே அப்படிங்கிறது. லிமிடெட் பே அப்படிங்கிறது அதை ஒரு செர்டைன் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்குள்ளாடி 5 year 10 year சிங்கிள் பே அந்த மாதிரி உங்களுக்கு கட்ட முடியும். ஸோ அது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்? ஒரு கல்ஃபில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்க, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அல்லது இப்போ ஒரு 10 வருஷத்தில் நான் கட்டி முடிக்கல, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இப்போ நல்லா இருக்கேன், 10 வருஷத்துக்கு மேலே என்ன ஃபியூச்சர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் சுமையை நான் இப்போவே முடிச்சிடுறேன்ற மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லிமிடெட் பே போகலாம். ஸோ இதுலேயுமே இந்த ஆஃபர்ஸ் 4 ப்ராடக்ட்லேயே கொஞ்சம் டிஃபர் ஆகுது. டிஜி டேர்ம் யுவா டேர்ம் ரெண்டுலேயுமே லிமிடெட் பேயில் சிங்கிள் பே கொடுக்குறாங்க, 5 pay 10 pay கொடுக்குறாங்க. அதாவது 5 வருஷத்தில் கட்டி முடிப்பீங்க, 10 வருஷத்தில் கட்டி முடிப்பீங்க, அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நியூ ஜீவன் அமர் அண்ட் நியூ டெக் டேர்மை பொறுத்த வரைக்கும் உங்களோட லிமிடெட் பே ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூஷனாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாலிசி டேர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் எத்தனை வருஷம் ஓவராலாக பாலிசி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். உங்களோட பாலிசி டேர்ம் 10லேருந்து 40 இருக்குன்னா உங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பாலிசி டேர்ம் -5 அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட பாலிசி டேர்ம் 15 to 45 இருக்குன்னா நீங்கள் பாலிசி டேர்ம் -10 போட்டு அந்த வேல்யூ நீங்கள் பாலிசி டேர்மாக சூஸ் பண்ணிக்கலாம். இதான் ப்ரீமியம் பேமெண்ட் டைமை பொறுத்த வரைக்கும். சம் அஷ்யூர்ட் ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். நியூ டெக் டேர்ம் அண்ட் யுவா டேர்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் நியூ ஜீவன் அமர் அண்ட் நியூ டெக் டேர்மில் லெவல்
சம் அஷ்யூர்டு கொடுக்குறாங்க, இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து புரியாதவங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் ஆன அப்புறமா சம் அஷ்யூர்டு வந்து ஃபேமிலிக்கு நாமினிக்கு போயிடும். இது லம்சமாக போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இல்லை இன்கம் ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லம்சம் அப்படிங்கிறது 50 லட்சம் அப்படியே போயிடும். இல்லை இன்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு செர்டைன் பெர்சன்டேஜ் வந்து லம்சமாக போகும். இல்லை பேலன்ஸ் இருக்கிற அந்த அமௌண்ட் வந்து இன்கமாக போயிட்டு இருக்கும். இல்லை மொத்தமே நீங்கள் இன்கமாக சூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த இன்கம் வந்து எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? 5 இயரா 10 இயரா அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது மந்த்லி இன்கமா, இல்லை ஹாஃப் இயர்லியா, இல்லை இயர்லியா, அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மந்த்லி சூஸ் பண்ணுறீங்க, 5 வருஷத்துக்கு இன்கம் வேணும் அப்படின்னா ஒரு செர்டைன் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக அந்த 5 வருஷமா மந்த்லி வந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து இவங்க லெவல்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் இன்க்ரீசிங் சூஸ் பண்ணுறீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது வந்து 5 வருஷத்தில். ஸோ அதை வந்து இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஜி டேர்ம் அண்ட் யுவர் டேர்ம் ரெண்டுலேயுமே எந்த ரைடருமே உங்களுக்கு கிடையாது. பட் நியூ ஜீவன் அமர் அண்ட் நியூ டெக் டேர்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 crore rupees சம் அஷ்யூர்டு எடுத்துருக்கிறீங்க. ஸோ அது கூட ஒரு 50 லட்சம் 50 lakhs வந்து ஆக்சிடென்ட் கவராக சூஸ் பண்ண முடியும். ஸோ நேச்சுரலான டெத்துனா 1 crore வீட்டுக்கு போகும். இன்கேஸ் ஆக்சிடென்ட் டெத் அப்படின்னா 1 crore, அது கூட அடிஷ்னலாக அந்த ஆக்சிடென்டல் கவருக்கான அந்த 50 lakh ரூபாயும் நாமினிக்கு போகும். ஸோ இதான் இப்படி ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தேவை அப்படின்னா. ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் டிஜி டேர்ம், யுவர் டேர்ம் அண்ட் நியூ ஜீவன் அமௌரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மேலு நான் ஸ்மோக்கர் 30வது வயசில் பாலிசிக்கு என்ட்ரி ஆகிறாங்க. 20 வருஷம் அவங்க பாலிசி எடுக்கிறாங்க. தட் மீன்ஸ் பாலிசி டேர்ம் வந்து 20. அது வந்து அவங்களோட 50வது வயசு வரைக்கும் பாலிசி கவர் வரும். 50 lakh ரூபி வந்து சம் அஷ்யூர்ட். ரெகுலர் பே சூஸ் பண்ணுறாங்க. ரெகுலர் பே அப்படிங்கிறது அவங்களோட 50வது வயசு வரைக்கும் வருஷம் ப்ரீமியம் கட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 ப்ராடக்டோட ப்ரீமியம்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்க நீங்கள் செக் பண்ணிக்க. பட் நியூ டெக் டேர்மை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதே எக்ஸாம்பிளுக்கு 1 crore சம் அஷ்யூர்டுக்கு எவ்வளோ ப்ரீமியம் வருதுன்னு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ப்ரீமியம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் இந்த பர்டிகுலர் ப்ரீமியம் வந்துட்டு நான் உங்களுக்கு மேக்ஸ் லைஃப்பில் ஸ்மார்ட் டேர்ம் பிளான் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டோட ப்ரீமியத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஜெனரலாக ப்ரீமியம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ ப்ரீமியத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது காம்படிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ எல்ஐசியும் ப்ரைவேட் பிளேஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க டிஃபர் ஆகிற ஒரு விஷயம் வந்து சர்வீஸ் தான். கண்டிப்பாக ப்ரைவேட் பிளேஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல சர்வீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி ஒரு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த எந்த குறையும் கிடையாது. முக்கியமான விஷயம், இது ஒரு பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி. இதில் கிட்டத்தட்ட 97% அவங்க ஸ்டேக்ஸை வந்து இப்பவும் கவர்மெண்ட் தான் ஓன் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் இது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு ஒரு சாவரின் கேரண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாசிட்டிவான விஷயம். அண்ட் இவங்க வந்து கிட்டத்தட்ட 54% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் மார்க்கெட் ஷேருமே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பட் இவங்களோட சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு அட்வைசர் கிட்ட இல்லை இது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்கும்போது உங்களுக்கு சர்வீஸ் இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அப்சர்வேஷன். ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்ஐசி வந்து ரொம்ப ரொம்ப பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ப்ரைவேட் பிளேஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம். அது எல்ஐசியில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை ப்ரைவேட் பிளேஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அதுவே ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஸ்டெப். பட் என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன் ப்ரைவேட் பிளேஸாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் ரிச்சான ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்களோட சர்வீஸ் விஷயம். நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து எல்ஐசியை கன்சிடர் பண்ணலாம். சில பேருக்கு வந்து கண்டிப்பாக நான் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் தான் லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுன்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்ஐசியை கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நன்றி, வணக்கம்.